லாஸ்ட் மந்த்லேருந்து எவ்ரி மந்த் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஆர்கனைசேஷனில். நம்மளுடைய ஆர்கனைசேஷன் வந்து ஷராஸ் கரியர் சொல்யூஷன். பாஷா சார் தேங்க்ஸ் சொல்லணும். பர்சனலி நான் வந்து நிறைய விஷயம் கற்றுப்பேன். NLPனா என்ன அப்படின்னு முன்னாடி ஒரு 6 months முன்னாடி நான் இதை கீப் ஆன் சர்ச் பண்ணிட்டே இருக்கேன். இந்த பர்சனல் இஷ்யூஸ்லாம் நிறைய வரும்பொழுது வென் யூ ஹவ் பீன் நீங்கள் வந்து ஃபேமிலியில் இருக்கும்போதும் ப்ளஸ் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது அது நிறைய க்ரியேட் ஆகும். அது நிறைய இருந்தது. எனக்கு அது வந்து வெளியே வர தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாஸ்ட் 6 months. எனக்கு நான் இப்போது அது ஒரு ப்ராக்டிஷனராக பண்ணும்போது ஐ குட் கெட் ஆன்சர். எனக்கு இது மனசுக்குள்ளே இருந்தது. பட் ஆனால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை அசோசியேட் பண்ண தெரியும். அந்த அசோசியேஷனை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் கூட இந்த ப்ரோக்ராம் சார் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி வாஸ் ஜோவியல் அண்ட் எவ்ரிபடி வாஸ் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். நல்லா ஒரு பழகிறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் இந்த எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இங்கே கிடச்சிது. ஸோ சார் வந்து ட்ரெயின் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட டெலிவரியும் ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. நானே இந்த ஃபீல்டில் ஒரு ரொம்ப 12-13 வருஷமாக இருக்கேன். அதே சமயத்தில் ஒரு 42,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம். நாங்கள் வேறு விதமாக ட்ரெயின் பண்ணிட்டோம். இன்றைக்கி சாரை பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் புதுசாக கிடச்சிருக்கு. எனக்கு ஆக்சுவலி இங்கே NLP வர வரைக்கும் NLPனா என்னன்னு கூட தெரியாது. எண்ட் ஆஃப் த டே நான் நிறைய கற்றுட்ருக்கேன். சைக்காலஜியும் எனக்கு நிறைய கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் அதுக்கான சான்சஸ் இல்லை. இப்போ கொஞ்சம் நிறைய கற்றுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இன்னும் நிறைய கற்றுக்கலாம்னு எனக்கு ஆசை இருக்குது. தேங்க்யூ சார். என்னுடைய கோல் செட் பண்ணுறப்ப கூட ரொம்ப உதவியாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இந்த பயிற்சியில் ஏற்படுறதுக்கு சத்யாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம கல்வி எடுத்தால் தான் தெரியும். இது மாதிரி பயிற்சி அனுபவம் எனக்கு கிடையாது. மாணவர்கிட்ட பேச முடியும். ஆனால் நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ நான் போகிற பாதையில் எனக்கான ஒரு நல்ல தேடல் எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு இது கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பாதமே குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் எப்போதுமே. ஏன்னா 2 ட்ராக்காக புரிஞ்சிருக்கும். ஒன்று நான் நினைவாக இருக்கும், ஒன்று நான் செயல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ என்ன கிடைக்குதுன்னா இதுக்கப்புறம் என்னை மாற்றிக்கிறதுக்கு இந்த NLP ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ. என்னோட கோல் தான். என்னோட கோலையும் நான் வேற ஒரு டைமென்ஷனில் என்னென்ன இன்புட்ஸ் நான் ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஐ கேன் டூ இட். And third thing பார்த்தீங்க அப்படின்னா so I'm sure that I can perform well in my own career with all the techniques I've learned today. So நான் பண்ணிட்டு இருக்கிறது எஃபெக்டிவாக பண்ணுறோம். இன்னும் அதை லைக் பெட்டராக பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் I got it from today. So thank you very much. Hussain sir பற்றி சொல்லணும்னா you can sell ACR fridges even to Eskimos. That much talent he possesses. ஸோ சார் கடைசியாக கிளைமேக்ஸில் முத்தாய்ப்பாக ஒரு விஷயத்த சொன்னார். வித்தின் 24 hours you have to take it and implement it அப்படின்னாரு. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. அவ்வளவு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு ஆர்வமாக அந்த ப்ரோக்ராம் பண்ணி நினைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். உண்மையிலேயே ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ரோக்ராம். ஒரு ட்ரைனர் பார்வையில் சார் என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து உண்மையிலேயே ஹுசைன் சார் வந்து அவருடைய பலத்த கைதட்டல் வந்து அவருக்கு பாராட்டாங்க. நிறைய விவரங்கள் எடுக்க முடியும். என்னன்னா அந்த கடைசியாக அந்த சோசியல் அந்த மைண்டுக்குள்ள அந்த சோசியல் சர்வீஸ் இருக்கு. உங்களால வந்து நிறைய பேரை வந்து மாற்ற முடியும், எஜுகேட் பண்ண முடியும். உங்களால சம்பாதிக்க முடியுமா சொல்லவே இல்லை. உங்களால இன்னும் சொசைட்டி இவ்வளவு பேரை மாற்ற முடியும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ண முடியும், நீங்க ஜெயிக்க முடியும், சொசைட்டியை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஒரு ட்ரைனர் இருக்கிறது பெரிய விஷயம். இதை ஏற்பாடு பண்ணதுக்காக சிவபாலன் சார் என்னுடைய நீண்டகால நண்பர். மலை முதல்வரும் இப்போ இன்டாக்ட் வந்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ராக்டிஷனாக ஒரு 4 days மாடலாக கூட வந்து பண்ணலாம். இன்னைக்கு இந்த பார்ட்டிசிபெண்ட் எல்லாமே அவ்வளவு உண்மையிலேயே வந்து அவ்வளோ பேரும் முழுக்க இன்வால்வ் ஆனவங்க. 1000 ஒரு பார்ட்டிசிபெண்ட் எல்லாரும் இதை எடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் நிச்சயமாக போவாங்க. அவங்க ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு மன அறிவோட அந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் வந்து நிச்சயம் போடுங்க. அது பெரிய சாரு, சிவபாலன் சாரு, ஹுசைன் சார் நிச்சயமாக வந்து உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கள் மூலமாக இந்த சொசைட்டிக்கு வந்து நிறைவேறும். அந்த எல்லாரும் வந்து சிலலாம் சொன்னாங்க கண் கலங்கிட்டேன் அந்த ஃபீல் பண்ணும்போது. ஆக்சுவலி இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறதுனால ஐ வாஸ் கண்ட்ரோலிங் மை செல்ஃப். அதர்வைஸ் நிறைய பேர் பேசுனதும் சரி, நான் வந்து நார்மலாகவே கொஞ்சம் சென்டிமெண்டல் அப்படிதான். ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ணாமல் நான் அழுதுருப்பேன். ஸோ அந்த ஃபீல் எனக்கு வந்து ஃபுல் இப்பயும் சொல்கிறேன், ப்ரூவ் பண்ண மாதிரி அச்சீவ்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு NLP ஏற்கனவே தெரியும். நானும் ஒரு சில கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அதுலேயும் பரிதாபமான பார்ட்டிசிபென்ட்ஸ்
இருக்காங்க. ஸோ திருப்பி ஒரு பெரிய ரீகால் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு புது ஃப்ரெஷ்ஷாக விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வரும்போது எந்த இமேஜினேஷனில் எதுவும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷனில் எதுவும் ஒன்றுமே ஏதோ புதுசான ஒரு விஷயம். ஸோ போய் கற்றுக்கலான்றதுக்காக தான் வந்தேன். எனக்கு என் மைண்டில் நிறைய அன்ஸ்ட்ரக்சர்டு கண்டென்ட் இருக்குது. பட் இங்கே வந்தோன்னா அந்த அன்ஸ்ட்ரக்சர்டு எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரக்சரான மாதிரி இருக்குது. இந்த சென்ஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. பட் அதுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜியில் ஐ கேன் see everything. So in that way I'm very happy. And second half எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அந்த கோல் செட்டிங்ஸ் அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ தட் I personally know where I'm standing. So that is very important for any human being. So in that case I'm very happy for that thing. And I personally thank வந்து actually it's a wide concept. இவ்வளோ ப்ரிசைஸாக ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. The program is organized in a very such a wonderful way. The food was very nice and take many takeaways are there. என்னை இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப முக்கியமான டேக்அவேஸ்னால் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. த நீட் ஆஃப் த ஹார்ட் என்னென்னா ரொம்ப கீ ஸ்கில்ஸ். ஃபஸ்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி அவுட்கம், அக்யூட்டி அண்ட் பிஹேவியர் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த டேக்அவே எனக்கு ரொம்ப இந்த மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ரெண்டாவது வந்து விஷுவல் ஆடிட்டரி அண்ட் கைனஸ்தெட்டிக் இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ் மாடலிட்டிஸ். அண்ட் முக்கியமாக வந்து இந்த ஸ்ட்ரக் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தீங்க. இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். அந்த ஃப்ரேம் பிளேம் ஃப்ரேம்லேருந்து அவுட்கம் ஃப்ரேம்க்கு வர்றது இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ இன் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் ஆல்சோ இன் மை ப்ரைவேட் லைஃப். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க் டாக்டர் ஹுசைன் சார் அண்ட் Mr.Briel சார் அண்ட் ஹிஸ் டீம். இந்த NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம்ன்றத ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய யாராலும் அணுக முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயம் மாதிரி எல்லாரும் பெருசு பெருசாக பத்தா பண்ணிக்கிட்ட விஷயம். எங்கள் சிவபாலன் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டார். ஒரு நண்பர் ஜேசியில் இருக்கிறவர் அதை படிச்சுட்டு அது என்னன்னு கேட்டால் கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் ரொம்ப பிக்கப் பண்ணிட்டு போன ஒரு விஷயங்களை இன்னமும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சா அது மட்டும்தான் அவங்க மட்டும்தான் அதை நடத்தணும், அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு அப்பவே மனசுல ஒரு வைராக்கியம். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் சரியான விஷயம் இல்லை. ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் யாரு என்னன்றதே ஒரு ஐடியா இல்லை. இன்டர்நெட் வராத காலம். அப்போ ஐ டியூன் மை மைண்ட் வித் த நேச்சர். எனக்கு இது வேறு, இதோட ஆஸ்பெக்ட்ஸ், இதோட விஷயங்கள் நான் கற்றுக்கணும், நான் செயல்படுத்தணும்னு ஒன்லி ஐ டியூன்டு வித் மை மைண்ட் வித் நேச்சர். ஸோ நம்ம ஒரு விஷயம் மட்டும் இங்கே பங்கேற்றானுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்குங்க. உங்களுக்கு எதிர்க்க எல்லாருமே ஒரு NLP-னா மாற்றுங்க. நம்ம முன்னாடி நிற்கிறவங்கள ஒரு NLP-னா மாற்றா அவன் எந்த விதமான தவறுகளுமே செய்யறதுக்கு சப்கான்ஷியஸ் அதான் கீழே ஒரு பஸ் கேட்சா கூட அது எதிர்பார்த்து என்னுடைய பணம் இல்லை, இந்த பணம் யாருக்கு சொந்தமானது அவனை தேடி கண்டுபிடிச்சு தருவேன் அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த NLP பயிலாளர்கள் நமக்கு வாய்ப்பை கொடுத்து நல்ல வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புகளுக்கு கேதர் பண்ணி நம்ம கோல் செட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் அந்த வகையில் எனக்கு தெரியாத படிக்காத இன்னும் பயன்படுத்தாத பல விஷயங்களை சார் இன்னைக்கு அகல் சார் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் இதோட அடிப்படையாக சைக்காலஜிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். உனக்குள் இருக்கும் லட்சியங்கள் முக்கியமானவை தான், ஆனால் அதை விட முக்கியமானது உன்னை சுற்றி வாழும் மனிதர்கள். பிலாசபி பாலிசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட மனிதர்களோட சேர்ந்து வாழ்ந்து அவங்களுடைய அழுது அவங்களுடைய சிரிச்சு அவங்களுடைய விழுந்து அவங்களோட சேர்த்து கொள்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஒளி பிடிச்ச மாதிரி உறுதியான ஒரு கம்பம் பாலிசி இருந்தாலும் ஆடிக்கிட்டே இருக்கக்கூடிய அங்க கொடி இருந்தா மட்டும்தான் அதுக்கு மதிப்பு. அது மாதிரி மனிதர்களோடு இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கான அடையாளங்களை பாஷா சார் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. மிகவும்